எங்களுடைய கோரிக்கையை ஏற்று 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் அனைத்து மத சிறைவாசிகள் சிலரை விடுவித்ததற்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். இன்று முதல்வர் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஒரு மனுவை அளித்திருக்கிறோம். ஏற்கனவே மற்ற அமைச்சர்களுக்கும் மனு அளித்திருக்கிறோம். அது சம்பந்தமான சில கோரிக்கைகளை இங்கே நான் வாசிக்கின்றேன். பிற மாநிலங்களிலே பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வு எழுதுவதற்கு 49 வயது வரை வயது வரம்பு இருக்கிறது. தமிழகத்திலே அது 39 இருக்கிறது. அந்த வயது வரம்பை குறைந்தபட்சம் 45 47 உயர்த்த வேண்டும். இரண்டாவது, நீட் தேர்விலே ஆணையம் வழங்கிய 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் 7.5 விழுக்காடு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. இதனால் சுமார் 400 கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழக அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கின்றோம். மீதி உள்ள 2.5 விழுக்காட்டு அந்த இடஒதுக்கீட்டை தயவு கூர்ந்து அரசு பள்ளி அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிக்கு அதை ஒதுக்கீடு செய்வதற்கு சட்டமாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று பிற மாநிலங்களில் உள்ளது போல தமிழ்நாடு அரசின் ஹஜ் இல்லம் உருவாக்க வேண்டும். அடுத்தபடியாக நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் துணைவேந்தர்கள் நியமனத்திலே தமிழர்களுடைய பிரதிநிதித்துவம் உருவாக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். அப்படி உருவாக்கப்படும் போது முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் 2 துணைவேந்தர்களை நியமித்தது போன்று சிறுபான்மையினரையும் நியமிக்க வேண்டும். அடுத்தபடியாக எனது கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் 2007 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு தந்தார். எனது இல்ல திருமணத்திற்கு வந்த கலைஞர் அவர்கள் மேலும் 1.5% உயர்த்தி தருவதாக வாக்களித்தார். ஏறத்தாழ 13-14 ஆண்டுகள் ஆகிறது. அந்த இஸ்லாமியருடைய இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று முதல்வரை கேட்டிருக்கிறோம். அதேபோன்று கலை கல்லூரி தமிழகத்திலே பல உருவாகி இருக்கிறது. கலைஞர் காலத்திலே வக்ஃபு வாரிய கல்லூரி உருவானது போன்று கடையநல்லூர் நகரிலே ஒரு வக்ஃபு வாரிய கல்லூரி உருவானால் அனைத்து சமூக மக்களும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டிலே உள்ள செனேட் சிண்டிகேட் பொறுப்புகளிலே சிறுபான்மை மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை இன்றைக்கு மனுவாக தந்திருக்கிறோம். இதை நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழக அரசுக்கு தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளாக வைக்கின்றோம். ஏதாவது கேள்விகள் இருக்கா? கேள்விக்கு ஏதாவது இருக்கா? இல்லையா சார்?